ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு ரைஸ் ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேங்க. கொஞ்சம் இது ஸ்பைசியாகவும் இருக்கும் அண்ட் அதே சமயம் அந்த ஸ்வீட் கார்னோட டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், பசங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், அல்லது நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட. இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 1/2 hour ஊற வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 hour முடிய போது, முடிஞ்சதும் நம்ம தனியாக வச்சு வச்சிடலாம். அண்டு 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் கிட்ட நான் கார்ன் எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் கார்ன் ரெடிமேடாக கடையில் இந்த மாதிரி உரிச்சு ஒரு பேக்கெட்டில் வச்சுருப்பான். அதுலேருந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ அது வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் உரிக்க தேவையில்லை, ஆல்ரெடி உரிச்சு நல்லா வெந்தும் இருக்கும், நம்ம ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அது கூட கொஞ்சம் க்ரீன் பீஸ் நான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 கப் க்ரீன் பீஸ் கூட அப்படியே சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். எந்த ஃப்ராசன், அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்து நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா புதினா சேர்க்க போகிறோம். எங்கிட்ட அவ்வளோக்கு இல்லை, ஏன்னா இந்த ஊரில் புதினா கிடைக்கிறதே ஒரு பெரிய இதுங்க. ஏன்னா புதினா விலையும் ஜாஸ்தி, சில நேரம் வாடியும் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்கிட்ட இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட இருக்கிற இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இருக்குது ஓரளவுக்கு, ஸோ அது 1 கப் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி ரைஸ் ரெசிபி பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் லேவிஷாக போடுங்க. ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த ரைஸோடு நம்ம கலந்து சாப்பிடும்போது நமக்கே தெரியாமல் நல்லா சாப்பிட்ருவோம். ஸோ புதினா கொத்தமல்லி இருந்தால் நல்லா நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெயில் நம்ம தாளிக்கிறதுக்கு கரம் ஐட்டம்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்களோ எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் நான் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த 1 கப் ரைஸுக்கு. அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அந்த ஸ்வீட்னஸ்க்கு லைட்டாக காரம் கொடுக்கறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதாங்க தேவையான பொருட்கள் இந்த ஸ்வீட் கார்ன் ரைஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மாதிரி தான் தெரியும், ஏன்னா எல்லாமே சேர்க்குறோம், தக்காளியை தவிர, தக்காளி தயிரை தவிர எல்லாமே சேர்க்குறோம். ஸோ பிரியாணி டைப்பாகவும் இருக்கும். அண்ட் அதே சமயம் ஒரு ஸ்பைசி புலாவுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குயிக்காகவும் பண்ணிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ மெயின் ரெசிபிக்குள்ளே போயிடலாங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரை ஆயில் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடாகட்டுங்க. சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கரம் ஐட்டம்ஸை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்த பிறகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அந்த கரமோட வாசம் கொஞ்சம் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது கூடயே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ரெசிபிக்கான உப்பை ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கார்னையும் கிரீன் பீஸையும் உள்ள சேர்த்துடலாங்க. கொஞ்சம் லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இது டோட்டலாக கார்ன் ரைஸுங்கிறதுனால நீங்கள் கார்னை கொஞ்சம் நான் போட்ட மாதிரி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கார்னோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸ்பைஸ் பவுடர்ஸ் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜஸ்ட்டு ஒரு வாசனைக்கு தான் இந்த கரம் ஐட்டம் சேர்க்குறோம். ஸோ ரொம்ப சேர்க்காதீங்க. நான் போட்ட மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். அளவுக்கு நல்லா மசாலாவோட வாசமும் போயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட நிறையா இருந்தால் சேர்த்துக்கோங்க புதினாவை. எங்கிட்ட இருக்கிறது என்னவோ நான் சேர்த்துக்கிறேன். வாங்கணுங்க, டீன் ஸ்டோர் போய் திரும்பவும் வாங்கணும். ஸோ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அந்த கொத்தமல்லி புதினாவை.
இப்போ ரைஸுக்கான தண்ணி சேர்த்துடலாங்க. 1க்கு 1.5 டம்ளருங்க தண்ணி விட்டாச்சுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருங்க. கொதிச்ச பிறகு நான் ரைஸை போட்டாச்சு. இன்னும் ஒரு கொதி வந்துருக்கு. நல்லா கொதி வந்த பிறகுதான் குக்கரை மூடணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும். கொதிக்காம நீங்க பாட்டுக்கு ரைஸை போட்டு மூடிடாதீங்க. அதே சமயம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அந்த கார்னோட ஸ்வீட்னஸும் பிளஸ் நம்ம போட்ட அந்த ஸ்பைசினஸும் எல்லாம் சேர்ந்து சூப்பரா இருக்குங்க. இப்ப குக்கரை மூடிடலாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாம் செக் பண்ணியாச்சு. டேஸ்ட் எல்லாம் பக்காவா இருக்கு. இப்போ விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வரட்டுங்க. ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரா வெந்து வந்துருச்சுங்க. 2 விசில்ல நல்லா உதிரியா வந்திருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே அந்த கார்னோட டேஸ்ட்டும் அப்புறம் ரைஸும் ரொம்ப நல்லா உதிரியா வெந்து வந்திருக்கு. எப்போவுமே வந்து திறந்ததும் போட்டு கலந்து விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு குழஞ்சிரும். ஓரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கலந்துக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாங்க இந்த ரைஸை. சூப்பரா உதிரியா ரெடி ஆயிருக்குங்க இந்த கார்ன் ரைஸு, ஸ்வீட் கார்ன் ரைஸு. உங்களுக்கு சாப்பிட்டு கூட காமிச்சிடுறேங்க. கார்னோட எடுத்திருக்கேன். நம்பவே மாட்டீங்க, இது வந்து கார்ன் ரைஸ் தானா அப்படிங்கிற மாதிரியே ஒரு கேள்வி வரும். ஏன்னா நடுவில் அந்த கார்னை பைட் பண்ணும்போது அதோட ஸ்வீட்னஸும் ப்ளஸ் அந்த ஸ்பைசினஸும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரைஸு நல்லா வந்திருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கும் கொடுத்து விடலாம், ஆஃபீஸ் போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். Meet you in next recipe. Bye.